ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பிகே பெட் பேரடைஸ்க்கு சர்ப்ரைஸ் செஞ்சு தான் போக போகிறோம். இது அதோட பார்ட் 2 வீடியோ. ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே. ஃப்ரை இந்த மாதிரி குட்டி மீன் ஃபைட்லாம் குட்டி போட்டுருவாங்க. அதுக்கு வந்து ஆர்டிமியா, அதுக்கப்புறம் வந்து இதுலாம் தேடுவாங்க லைவ் இது இல்லாமல். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி இது வந்து ஃப்ரைஸ் ஃபுட்டுன்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்முலா ஒரு பேர்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பார்க்கிட்டு போகிறதுக்கு, மாலுக்கு நேற்று போகிறதுக்கு அவங்களெல்லாம் பயங்கரமாக யூஸ் ஆகும். பார்த்தீங்களா, அதே சைஸ் இருக்கு, பெருசு சின்னதுன்ற மாதிரி 2 சைஸ் இருக்கு. ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கு. மெயினாக யார் யாருக்கு என்னென்ன இது வந்து பார்த்தீங்கன்னா நெஸ்டிங் மெட்டீரியல். இந்த நெஸ்டிங் மெட்டீரியல் வந்து ரொம்ப ரேர். இது வந்து காமனாக கிடைக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா கார்ஸ் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா கார். இதுலேயே பார்த்தீங்கன்னா 3 கலர்ஸ் வரும் ப்ரோ. இது பாருங்க, இந்த 3 கலர்ஸ் வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஃபுல் ஆக்சசரிஸ் பார்க்க போறோம். பிகே பெட் பேரடைஸ் உண்மையிலே இது பேரடைஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்சசரிஸாவே இருக்கு. அதுவும் எல்லாமே ஒரு கம்பார்ட்மெண்டா இருக்கும். வாங்க நம்ம ஃபிஷ்ல இருந்து வரலாம். ஃபிஷ்ல உள்ள வந்துருங்க. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷ்ஷோட ஆக்சசரிஸ். அதுவும் ஃபுட்டு, அது மோட்டருக்கு எதெல்லாம் தேவை இருக்கோ அது எல்லாமே இருக்கும். ஸ்டோன்ஸ் இருக்கும், அதுக்கான ஃபில்ட்ரு, அதுக்கப்புறம் வந்து மோட்டரு அந்த மாதிரியே கிடைக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப சில பேர்லாம் இந்த மாதிரி குட்டி மீன் ஃபைட்லாம் குட்டி போட்டுருவாங்க. அதுக்கு வந்து ஆர்டிமியா, அதுக்கப்புறம் வந்து இதுலாம் தேடுவாங்க லைவ் இது இல்லாமல். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி இது வந்து ஃப்ரைஸ் ஃபுட்டுன்ட்டு இது ரொம்ப கிடைக்காது. ஆமாம் ப்ரோ, ஆக்சுவலா நான் எந்த ஷாப்லயும் பார்த்தது இல்ல. இப்போ ஆர்டிமியா கல்ச்சர் பண்ணுவாங்க. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மொய்னா கல்ச்சர் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இது வந்து நம்ம ஃபுட்லயே பாத்தீங்கன்னா சின்னது, அந்த மைக்ரோ பெல்லட்டோட சின்னது. மைக்ரோ பெல்லட்ன்றதே சின்னதா சொல்லுவாங்க. இது வந்து நல்ல ஃப்ரைஸுக்கெல்லாம் போடுற ஒரு ஃபுட்டு. அதுவும் நம்ம இடம் கிடைக்கும். காமனா மைக்ரோ பெல்லட்டு ஃபிளேக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கிலோவா எடுப்பாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா சில பேர் கேரளா அந்த மாதிரி தான் இருக்குவாங்க. ஆனா நம்ம ஃபிளேக்ஸுக்குன்னு வந்து பீட்டா ஃபிளேக்ஸ் இருக்கு, கோல்டு ஃபிஷ்ஷுக்கு ஃபிளேக்ஸ் இருக்கு. அந்த மாதிரி ஃபிஷ்ஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளேக்ஸு, அதுக்கப்புறம் ஸ்டிம்ஸு அது மாதிரிலாம் வரும். சின்ன பாக்ஸில் ஸ்டிம்ஸ்லேருந்து பெரிய பாக்ஸ் வரைக்கும் ஸ்டிம்ஸு கிடைக்கும். ஆமாம், ரொம்ப கிடைக்காத ஒரு இது இல்லாமல் இருக்கும் இந்த ஃப்ளேக்ஸு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். இதை பாருங்கள். ஆமாம், ஃப்ளேக்ஸ் ஐட்டமுக்கே நம்ம தனியாக எல்லாம் அந்த ஃபிஷ்ஷுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்கோம். அதே மாதிரி காமனாக வந்து ஃபுட்டு இருக்கும். ஃப்ளோரானுக்கு இருக்குது, அதுக்கப்புறம் நார்மலாக இருக்கும்ல கோல்டு ஃபிஷ்ஷுக்கானது, அது மாதிரி ஃபுட் எல்லாமே இருக்குது. இது இல்லாமல் நியூவாக டயோவில் லான்ச் ஆகிருக்க ஃபுட்டு நல்லாவும் இருக்குது. ஆமாம், இது நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கும். ஃபுல் இதுவுமே நல்லா மூவிங்கும் இருக்குது. அது டயோவில் இப்போ தான் லான்ச் பண்ண இதுவே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாப் ஃபில்ட்ரு, அப்படியே பவர் ஹெட்டு, அந்த மாதிரி எல்லா இதுவுமே கிடைக்கும். அப்படி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேங்குக்கெலாம் சேஞ்ச் பண்ணுறது யூஸ் பண்ணுற இதுவே. அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ்ஷு நெட்டு அந்த மாதிரிலாம் நம்ம கிட்ட கிடைக்கும். ஹாலிடே ஃபுட்ஸு அந்த மாதிரிலாம் ஃபிஷ்ஷுக்கானது இருக்கும். அதுமாதிரி இங்கே ஹீட்டரு, ஃபிஷ்ஷுக்கெலாம் கிளைமேட்டுக்கு சேஞ்சுக்கு ஹீட்ரு, லைட்ஸ், இந்த எல்லாமே ஒரு பக்கம். இது ஃபுல்லாக இது மேலே லைட்ஸ் தான். சின்ன லைட்லேருந்து பெரிய லைட் வரைக்குமே அக்வாரியம் இருக்கும். அதே மாதிரி டேங்க் இருக்கும். எல்லா தேவையும் டேங்க் கஸ்டமைஸும் பண்ணி தான். இம்போர்ட்டட் டேங்க், கேபினே வித் டோர் எல்லாத்தோட கேபினோட பண்ணி தரலாம் நம்ம இருக்கும். இது வந்து ஃபிஷ்ஷோடது. இது வந்து பேர்ட்ஸுக்கானது ப்ரோ. இந்த சைடு பேர்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்ட் ஃபீடிங் சிக்ஸ்லேருந்து பார்ப்போம் ஃபார்முலா. இது எல்லாமே ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்முலா ப்ரோ. இப்போ இது ஒரு கம்பெனி டிஸ்கவரி இருக்காரு, அதுக்கப்புறம் டயோ இருக்கு, அப்படிங்க பிக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்முலா ஒரு பேர்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இன்னும் இது வேணுன்னா இந்த மாதிரி A19 இதுவும் இருக்கு. இது ஒரு ஃபார்முலா தான். எல்லாம் ஒரு ஃபார்முலா இருக்கு. இது லாரிக்கான ஃபுட்டு. இது லாரிக்கு பார்த்தீங்கன்னா லாரி பேர்டு பார்த்தீங்களா, அதை பார்த்தீங்கன்னா சீட்ஸ் எல்லாம் சாப்பிடாது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸி தான் சாப்பிடுவாங்க. அவங்க பவுடர் எடுத்து நீங்கள் டெய்லி ஒரு ஜூஸ் நார்மல் தண்ணியிலே நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி இது. ஆனால் இது ஃபார்முலா கிடையாது, இது அதோட ஃபுட்டு. இது சரிங்களா, இது எல்லாமே தான் ஃபார்முலா. ஹேண்ட் ஃபீடிங் சிக்ஸுக்கான ஃபார்ம் மெயினாக இது பண்ணோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீட்ஸ், இந்த மாதிரி கன்னூஸ்க்கெல்லாம் ஃப்ரூட் பெல்லட் மிக்ஸ் ஆன சீட்ஸ். இது எல்லாமே சீட்ஸ் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நெஸ்டிங் மெட்டீரியல். இந்த நெஸ்டிங் மெட்டீரியல் வந்து ரொம்ப ரேர். இது வந்து காமனாக கிடைக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், பேர்ட்ஸுக்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் ஜெர்பலு, ஆம்ஸ்டருக்கு அது மாதிரிலாம், ஆம்ஸ்டருக்குலாம் கூட நெஸ்டிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம். அந்த மெட்டீரியல் இதெல்லாம் ரொம்ப ரேர் தான் அது கிடைக்கிறது. அப்படி இது மாதிரி ஃப்ரூட் பெல்லட்ஸ் இதெல்லாம் ஃப்ரூட் பெல்லட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். அப்படி எக் பெல்லட்டு பேர்ட்ஸுங்களுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப இடத்துல கிடைக்காம கொஞ்சம் இதுவே. இதெல்லாம் கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கிறது. நீங்கள் போல ப்ரைஸும் கம்மியாக தான் ப்ரோ இருக்கும். அதெல்லாம் போடுறப்போ நல்லா இருக்கும். அதே மாதிரி சப்ளிமெண்ட்ரியும் இருக்கு. இப்போ கால்சியமுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கால்சியம் பிளாக் கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கால்சியம் பிளஸ் இதையும் கொடுத்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா விட்டமின் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். அப்போ வந்து அந்த எக் ப்ராப்ளம்லாம் வரதுக்காக கால்சியம் இருக்கு. மல்டி விட்டமின் இருக்கு. பேர்ட் கேர் இருக்கு. அதே மாதிரி பேர்ட் பூஸ்டர் இது பாருங்க. இது பேர்ட் நல்லா பூஸ்ட் பண்ணி விடும். இதெல்லாமே ஆமா ப்ரீடிங் கோர்ஸ். பேர்டு நார்மலா
வீக் ஹெல்தியா இல்லாம இருக்கிறப்போ இதுவாகும். அடுத்து வந்து கால்சியம் பிளாக் இருக்கு, மினரல் பிளாக் இருக்கு, நம்ம பிளாக்ஸும் இருக்கு நம்ம கிட்ட எல்லாமே. அது வந்து பேர்ட்ஸ் கடிச்சு இது பண்றதுக்காக. இது மாதிரி ஃப்ரூட்ஸ் இதெல்லாமே சீட்ஸ் ஃப்ரூட்ஸ் ஊற வச்சு போடணும். இது வந்து பாத்தீங்கன்னா 24 hours ஊற வச்சு போடுறது. அப்படி தேனை அந்த மாதிரியே கிடைக்கும். அதுக்கப்புறம் இப்போ பாத்தீங்கன்னா ஸ்டீல், இங்க பாத்தீங்கன்னா பவுல், இது பிளாஸ்டிக்ல இல்லாம பவுல் இது. சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா ரிங்கோட வந்துடும் உங்களுக்கு. பிளாஸ்டிக் கடிச்சு துப்பிடும், தூக்கி போட்டுரும். அது இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரிங்கோட வந்துடும். அப்படியே மாட்டி விட்டுலாம், மாட்டி வச்சு கேஜ்ல மாட்டிட்டு இதை மட்டும் எடுத்துக்கலாம். அதுலயே சைஸ் இருக்கு. இது ஒரு சைஸ்னா இன்னும் ஒரு 3 சைஸ் இருக்கு நம்ம கிட்ட. இதுலயே உங்களுக்கு அந்த யூஸ் பண்ற பேர்டுக்கு ஏத்த மாதிரி, ஆமா பேர்டுக்கு ஏத்த மாதிரி சைஸ் இதுவாகும். சின்ன சைஸ்ல இருந்து இருக்கு, சின்ன சைஸ்ல இருந்து பெரிய. லவ் பேர்ட்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா அதேதான். அதே மாதிரி சின்ன கப்ஸ் இதெல்லாமே ஃபீடிங் கப்ஸ், பிளாஸ்டிக் கப்ஸ். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஊருக்குலாம் போறாங்க அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் ஃபீடர் கப் இது இல்ல ஆட்டோமேட்டிக் இதெல்லாமே. அதெல்லாமே ஆட்டோமேட்டிக் இதுவும் நம்ம கிட்ட காமனா கிடைக்கும். அப்படியே பிளாஸ்டிக்ல ஸ்டாண்ட் வேணும் பேர்ட்ஸுக்கான ஸ்டாண்டிங், அந்த கேஜ்ல இது பண்ற ஸ்டாண்ட், அது பிளாஸ்டிக்லயே வேணும்னாலும் பிளாஸ்டிக்லயே இருக்குது. இது வந்து பிளாஸ்டிக், இது வந்து பிளாஸ்டிக். ஆனா பிளாஸ்டிக்கோட ப்ரிஃபரபிள் எதுன்னு பாத்தீங்கன்னா வுட்டு தான். பாருங்க வுட்டு காட்டுறேன் பாருங்க. இது எல்லாமே வுட் ஸ்டாண்டு. இதோ இந்த மாதிரி தனியா உள்ள நிக்க வைக்கிறதுக்கான வுட் ஸ்டாண்ட், அது கீ லாக்கோட வந்துடும் உங்களுக்கு. அது மாதிரி வுட் ஸ்டாண்டு. இது எல்லாமே பேர்ட்ஸுக்கானது, பேர்ட்ஸுக்கு ஃபுட்டு, பேர்ட்ஸுக்கான இதுவே. அதுக்கப்புறம் அதுக்கு வீடு, அப்படியே கீழே எல்லாமே பேர்ட்ஸுக்குன்னு உள்ள வைக்கிறதுக்காக அது எக் எல்லாமே இது பண்றதுக்கு. காமனா பிஞ்சஸ்ல இருந்து ஹை பேர்டு வரைக்குமே நம்ம கிட்ட ப்ரீடிங் பாக்ஸ் அவைலபிள் இருக்கும் நம்ம கிட்ட. அதனால பேர்ட் செக்ஷன்ல அதுக்கு தேவையான A to Z பேர்ட் செக்ஷன்ல கிடைக்கும். அதே பேர்ட்ஸ் இங்க வாங்க அப்படிக்கா. இந்த சைடு பேர்ட்ஸ்க்கான டாய்ஸ், இது எல்லாமே உட்டன் டாய்ஸ். இது எல்லாமே உட்டன் டாய்ஸ் எது கொடுக்குன்னா அது நல்லா சீவ் பண்றதுக்கும் அதுக்காக தான் உட்டன் டாய்ஸ். அது ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்கு, நிறைய மாடல். வெறும் ஜஸ்ட் ஒரு 60-70 ருபீஸ்ல இருந்தும், பிளாஸ்டிக்ல உங்களுக்கு 10 ருபீஸ். இது எல்லாமே வுட்டு. பிளாஸ்டிக்னா வெறும் 10 ருபீஸ்ல இருந்து கூட அவங்களுக்கு டாய்ஸ் கிடைக்கும். இது எல்லாமே வுட்ல இருக்கிறதுனால ஒரு 70ல இருந்து கிடைக்கும் நம்ம கிட்ட டாய்ஸ். இல்ல சின்ன வேரியன்ட்ல இருந்து பெரிய வேரியன்ட் வரைக்கும் இருக்கு நம்ம கிட்ட வுட். இது எல்லாமே இதெல்லாம் பாருங்க, எல்லாமே ஏனி மாதிரி இதுவாகுது, அதெல்லாமே ஊஞ்சல் மாதிரிலாம் இதுவாகிறதுக்காக. பிளாஸ்டிக் விட இது குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமா, லுக் வைஸ் நல்லா இருக்கும். லுக்கோட அதுங்களுக்கு இதான் பெஸ்ட். அவங்களோட லெக்குக்கு அதுக்கப்புறம் அவங்க வந்து கடிச்சு இது பண்ணுவாங்க. டாய் கொடுக்கறதே அவங்க கடிக்கிறதுக்காக தான் மெயினா. அது இது வருது. அதே பேர்ட்ஸ்னு போயிட்டீங்கன்னா பேர்ட்ஸ்க்கான ஆர்னஸ் இருக்கு. வந்து பாடி பெல்ட், பேர்டுக்கானது பாடி பெல்ட், பாடியில போட்டு இது பண்ற பெல்ட். இப்போ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெக்குக்கு யூஸ் பண்றது. இல்ல ஒயிட், இது எல்லோ, ரெட், அந்த மாதிரி கிரீன், அந்த மாதிரி இருக்கும். பாடி பெல்ட் ஃபுல் பிளாக் தான் நம்ம கிட்ட கிடைக்கும். பேர்ட்ஸ்க்கானது, பேர்ட்ஸ்லாம் வந்து ட்ரெயின்டு பேர்ட்ஸ்லாம் இது பண்ணுவாங்கல்ல, ஆமா பேர்ட்ஸுக்கு. அதே மாதிரி பேர்ட்ஸுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஃபீடிங் ஃபார்முலா பார்த்தோம்ல, அது மாதிரி இதான் வந்து ஃபீட் பண்ற கிட். இது மெயினா இருக்கும். இதுல இருக்கிறது பாத்தீங்கன்னா டிசால்வ் ஆகிற வந்து டியூப். அந்த டியூப் வந்து சிலிகான் டியூப், அது டிசால்வ் ஆயிடும் அதுவே. அதனால எந்த பயமும் கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தான் கொடுப்போம். அந்த டியூப் நல்லா ஒரு 4 times கட் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி லென்த்தும் இருக்கும். பேர்டுக்கு ஏற்ற மாதிரி ML பெரிய சிரஞ்சு தான் கொடுத்துருக்கோம். அதுவும் பாத்தீங்கன்னா இதுல வந்து BD சிரஞ்சுன்னுவாங்க. இங்க வந்து அந்த டியூப்ல வராது. பேர்ட்ஸுக்குன்னு யூஸ் பண்றது நம்ம இது. அந்த டியூபும் சரி, அந்த சிரஞ்சும் சரி, இதுதான் கொடுத்தாங்க. அப்பதான் பேர்டுக்கான ஒரு இதுவே. பேர்ட்ஸ்லயே பாத்தீங்கன்னா கோழியும் இருக்கு. இப்ப கோழிக்கு பாத்தீங்கன்னா நீங்க லெக்ல அந்த முள்ளு மாதிரி இருக்கும். அவங்க அதை வந்து ட்ரெயின் பண்றப்பெல்லாம் வந்து மத்த கோழிக்கும் அட்டாக் ஆகுறதுனால இது வந்து அவங்களுக்கு போடுறது. இது வந்து அவங்களுக்கு பாக்ஸிங் மாதிரி இருக்கும், பாக்ஸிங் க்ளவுஸ். இதெல்லாம் வந்து செம்ம ரேர், நம்ம கிட்ட கிடைக்கும். அந்த கோழி வளர்க்குறவங்களுக்கு அது செம்ம யூஸா இருக்கும். ஏன்னா அவங்க ட்ரைனிங் விடுறப்ப மத்த கோழி வந்து சேவல் அது இது பண்ணாம ட்ரெயின் பண்ணாம ஒன்று ஹர்ட் ஆகும்ல, அது ஆகாம சேஃப்டியா நீங்க ட்ரெயின் பண்றதுக்கு சூப்பரான ஒரு கேஜெட் அது இது எல்லாமே இருக்கு. அப்படி நீங்க டாகுக்கு வந்து ட்ரெயின் பண்றதுக்கெல்லாம் பால் பார்த்துருப்பீங்க. இது வந்து பேர்ட் ட்ரெயின் பண்றதுக்கான பால், அதாவது சவுண்ட் பால். இது சவுண்ட் இருக்கும். இது வந்து அதே சிலிகான் டியூப் மட்டும் வேணும்னாலும் டியூப் தனியா கிடைக்கும். இது வந்து பேர்டு வந்து நம்ம ட்ரெயின் பண்ணலாம். அதான் எல்லா பேர்டுக்கும் கம்பல்சரி கொடுத்தாகணும் இந்த பேர்டுக்கான ட்ரைனிங் பால்ன்றது. ஏன்னா ஜஸ்ட் செம்ம வெறும் லெஸ் ப்ரைஸில் இருக்கு. அதை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். பேர்ட்ஸுக்கானது எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே பேர்ட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரைனிங் கிட் இருக்கும். இது வந்து அந்த சவுண்டு போடும். இப்போ இதை பாருங்க, இது வந்து அந்த சவுண்டு போடுறதுக்காக. இது டாகுக்கும் யூஸ் பண்ணுவாங்க, பேர்டுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அது கையிலேயே நீங்கள் வச்சு இது பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த சவுண்டு கொடுத்தீங்கன்னா அந்த சவுண்ட் கொடுத்து ஃபுட்டு கொடுத்தீங்கன்னா இந்த சவுண்டுக்கு எதுவுமே ஃப்ரீ ஃப்ளைட்டுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ற ஒரு கிட்டான கேட்ஜெட். ஆமா, டேர்ம்டு பேர்ட்ஸுக்கு செம்மையான ஒரு கேட்ஜெட்ஸ் இது. அதுவும் கிடைக்கும் நம்ம கிட்ட. அது பேர்ட்ஸ்லயே நீங்க டாய்ஸ் தான் ப்ரோ மெயினே. டாய்ஸ் கொடுக்கலாம் அந்த இதுல.
அடுத்து இதுவும் நான் காட்டுறேன் அப்படியே வந்து. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேர்ட்ஸ்க்கான டைப்பர் இருக்கும் ப்ரோ. இந்த ஸ்மால் கனூஸ்ல இருந்து பெரிய பேர்டு வரைக்குமே டைப்பர் நம்ம கிட்ட இருக்கும். அவங்களுக்கு டைப்பர்ஸ் இது எல்லாமே பேர்ட்ஸ் எல்லாமே வெளியே எடுத்துட்டு போறவங்களுக்கான டைப்பர் எல்லாமே இருக்கும். அதே கலர்லாம் நிறைய கலர்ஸ் இருக்கும். டைப்பரும் நம்ம கிட்ட இருக்கும். டேர்ம்டு பேர்ட்ஸ்க்கான டைப்பர்ஸ் இது எல்லாமே. ப்ரோ பேர்ட் செக்ஷன் பாத்தீங்க. நெக்ஸ்ட் ஹாம்ஸ்டர் செக்ஷன் காட்டுறாங்க. ஹாம்ஸ்டருக்கு பேர்ட்ஸ் நீட்ஸ்னு பாத்தீங்கன்னா தண்ணி பாட்டில். இந்த தண்ணி பாட்டில்ல அவங்க தண்ணி கொடுக்கணும் சரிங்களா. இது வந்து ஒரு நிமிஷம் இருங்க காட்டுறேன் எப்படி யூஸ் ஆகும்ன்றத. இது பாத்தீங்கன்னா இது பாட்டில். இது வந்து ஒரு 80 ml. இந்த சைட் தான் ஓப்பன் பண்ணும். உள்ள வந்து ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அது வந்து மேலே மாட்டி தொங்க விடுறதுக்காகவும், அதுக்கப்புறம் கிளாம்பு வரும். அது கூட இந்த மாதிரி ஒரு கிளாம்பு இருக்கும். கிளாம்பு வந்து கேஜியில் மாட்டுறதுக்காகவும் 2 வகையாக யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்போம். இந்த ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு தான் ஓப்பன் பண்ணி தண்ணி வாய் வச்சா மட்டும் தான் தண்ணி வரும். அந்த மாதிரியான ஒரு இது. பாட்டில் பேசிக் நீர் பாட்டில் தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து ஃபுட்டு தேவைப்படும். ஆம்ஸ்டருக்கான ஃபுட் இது என்னோட ஃபார்ம் ஃபுட். இது நல்லா யூஸ் ஆகிற ஒரு ஃபுட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்ம கிட்ட கிடைக்கும் நம்மளோட இதுல. அதுவும் நல்லா சப்ளிமெண்ட்ரியில ஆட் ஆகிருக்கிறதுனால நீங்க கம்பல்சரி இதை வந்து அவங்களோட டயட்ல எடுத்தீங்கன்னா எப்பயுமே ஹெல்த்தியாவே இருக்கும். அதனால இந்த ஃபுட்டும் இருக்கு. வேற பிராண்ட் ஃபுட்டும் இருக்கு. எத்தனை நாள் ப்ரோ தாங்க நமக்கு அது இருக்கும் ப்ரோ. அது யூஸ் பண்றவங்க சில பேர் வெஜிடபிள்ஸ் கொடுப்பாங்க, ஃப்ரூட்ஸ் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி போடுவாங்க. அது போடுறது இது எப்படியோ டெய்லியே போட்டாலுமே ஒரு 1.5 மாசம் 2 மாசம் கிட்ட 2 மாசம் ஆமா வந்துடும் அசால்ட்டா. இப்போ இது பாத்தீங்கன்னா இது ஒரு டிஸ்கவரி. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் தான். ஆம்ஸ்டருக்கான ஃபுட் இது. இது ஒரு ஃபுட் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த டயோடில் இது ஒரு ஃபுட் இருக்கு. இந்த மாதிரி வரும். இல்லை ஆம்ஸ்டருக்கான ஃபுட்டு. அதுக்கப்புறம் ஆம்ஸ்டருக்கு டாய்ஸ் போயிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வீல், வாக்கிங் வீல்னு அவங்க ரன் பண்ணிட்டே இருக்கும்ல, நம்ம வாக்கிங் வீல் இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால் இருக்காங்க. இங்கே பாருங்க, இது வாக்கிங் பால். பால் விட்டீங்கன்னா வீடு எல்லாமே சுற்றிட்டு வருவாங்க. பால்ல பார்த்தீங்கன்னா சைஸ் இருக்கு. இது ஒரு சைஸ் இருக்கு, இங்கே ஒரு சைஸ் இருக்கு, இங்கே ஒரு சைஸ் இருக்கு. ஆமாம் சைஸ் வைஸ் ஆம்ஸ்டருக்கு ஏற்ற மாதிரி பால் மாறும். டிராஃப்ட் ஆம்ஸ்டர் ஒரு சைஸ் இருக்கும், சீரியல் ஆம்ஸ்டர் ஒரு சைஸ் இருக்கும். அதே மாதிரி ஆம்ஸ்டர்லேயே சீரியல் ஆம்ஸ்டருக்கான வீல், இது டிராஃப்ட் ஆம்ஸ்டருக்கான வீல் டிஸ்க் மாதிரி இருக்கும். அந்த வீல் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஆம்ஸ்டர் கார்ஸ் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா கார். இதுல பார்த்தீங்கன்னா 3 கலர்ஸ் வரும் ப்ரோ. இது பாருங்க, இன்னும் 3 கலர்ஸ் வரும் கார். இது 2-in-1 கார். எப்படின்னா நம்ம வெளியே இருந்து விட்டோம்னா நம்ம காராவும் யூஸ் பண்ணிக்கலாம், காராவும் வாக் போவோம். வெறும் பாலை மட்டும் எடுத்து பாலை மட்டும் ரிமூவ் பண்ணி அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இது வந்து போத் கார் மாதிரி இந்த மாதிரி குட்டீஸ் இருக்க வீட்டுலலாம் செம்மையா இது யூஸ் ஆகும். ஆம்ஸ்டர் வெளில விட்டு இது பண்ற பால் இது லைவாவே இது போயிட்டு இருக்கும். அவங்க நல்லா வாக் பண்ணுவாங்க பால்ஸ் எல்லாமே. அது பால்ஸ் இருக்கு. அப்புறம் ஆம்ஸ்டர் வந்து எதுல குளிப்பாங்கன்னு, ஏன் பாட்டில்ல தான் தண்ணி வைக்கணும், எதுல குளிப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு பாத்திங் டப் இது. அதே மாதிரி பாத்திங் சாண்ட். இது வந்து சாண்ட். ஆமா இந்த மாதிரி இருக்கும் ஒயிட் சாண்டு. இது வந்து பாத்திங் சாண்ட்ல தான் அவங்க குளிப்பாங்க. ஏன்னா அப்போ குளிக்கும் போது நல்லா ஷைனிங்கா இருக்கும். ஏன்னா அவங்க டெய்லியும் செல்ஃப் கிளீனிங் பண்ணிப்பாங்க ப்ரோ. அப்போ அவங்களுக்கு கொடுத்தா இதுல செம்ம ஹெல்ப்பாகவும் இருக்கும். இதே ஃபிளேவர் டிவைஸும் இருக்கு சாண்ட்ல. இதுவும் நம்ம கிட்ட அவைலபிலிட்டி இருக்கும். இது சீரியல் ஆம்ஸ்டருக்கான பாத்திங் சாண்ட், இது டிராஃப்ட் ஆம்ஸ்டருக்கான பாத்திங் சாண்ட். அந்த மாதிரி பாத்திங் டப் அது மாறிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஜ். கேஜ்னு ஒரு மாடல் இருக்கு. இது ஒரு மாடல் கேஜ் சரிங்களா. இது ஒரு மாடலு செட் பண்ணி வந்துடும் லேட்ரு. இது ஒன்று இருக்கு. அப்படியே சின்னதாக வேணும்னா இது ஒன்று இருக்கு. இது ஒரு மாடலு. அதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்க, இது ஒரு மாடல் கேஜ். இதோட பெரிய பெருசெல்லாம் இருக்கு ப்ரோ நம்ம கிட்ட. இது ஒரு மாடல் கேஜ். அதுக்கப்புறம் இதுலயே கொஞ்சம் ஒரு சின்னது பாத்தீங்களா இந்த மாதிரி மாடல். அதுல கொஞ்சம் பெருசுனா இது இதோட பெருசும் இருக்கு. எல்லாமே பாக்ஸ் எல்லாமே செட் பண்ணி இருக்கு. இது ஒரு பீஸ் டிஸ்பிளே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இன்னொன்னு காட்டுறேன் பாருங்க, இது ஒரு கேஜ் மாடல். இது டிஃபரெண்டா இருக்கு ப்ரோ. ஆமா இது வந்து பாத்தீங்கன்னா கேஜ் இல்லாம அந்த ஃபுல்லா ஃபைபர்ல வருது. இந்த மாதிரி டோர்ல வரும். அதே மாதிரி கேஜ் மாடல்லே நல்லா டனல்லாம் வர்றதுலாம் இருக்கு ப்ரோ. எல்லாமே பாக்ஸ் பீஸ் அது மாதிரி செட் பண்ணி வச்சிருப்போம் எல்லாமே கேஜ். இது இப்போதைக்கு டிஸ்பிளேல இருக்கிறத காட்டினேன். இன்னும் டிஸ்பிளே இல்லாம ஒரு 15 மாடலுக்கு மேல ஒரு கேஜ் மட்டுமே இருக்கு. கேஜ் மட்டுமே. இப்போ நீங்க ஒரு 5-6 மாடல் இங்க பாத்தீங்கன்னா ஒரு 10 மாடல் கிட்ட இன்னும் காட்டாதே இருக்கு. ஏன்னா செட் பண்ணி வச்சா சேல் ஆயிடுச்சு. திருப்பி எடுத்து செல் பண்ணீங்களா சடன் விசிட் தானே உங்களுக்கு. அதனால திடீர்னு வந்ததா கஸ்டமர்ஸ் திடீர்னு வருவாங்கல்ல. ஆமா எல்லாமே கஸ்டமர்ஸ் பார்த்தாதான் வந்து என்ன இருக்குன்றது அப்படியே எல்லாமே எப்பயுமே இருக்கும் ப்ரோ. எல்லாமே எப்பயுமே இருக்கும். பாத்துக்கோங்க எல்லாமே எப்பயுமே இருக்கும். நீங்க என்கிட்ட கேட்கலாம். ஆனா ஸ்டாக்லாம் ரொம்ப கொஞ்சம் டிமாண்ட்லயே போறதுதான். டிமாண்ட் போறதுல எப்பயுமே வச்சு நம்ம சேல் பண்றதுதான். இது எல்லாமே ஆம்ஸ்டருக்கான ஐட்டம் நம்ம கிட்ட. இதுல பெட்டிங் இது பாத்தீங்கன்னா பெட்டிங் ஃபிளேவர்டு பெட்டிங் இருக்கு. இங்க பாருங்க, இதெல்லாம் இம்போர்ட்டடு. நார்மலும் இருக்கு, ஃபிளேவர்டும் இருக்கு. இது பாருங்க, லாவெண்டர் ஃபிளேவர் இருக்கு, ஆப்பிள் ஃபிளேவர் இருக்கு, ரோஸ் ஃபிளேவர். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும். இந்த ஃபாரின்ல எல்லாம் நிறைய வீடியோ பார்த்துட்டு எப்படி அந்த மாதிரிலாம் இருக்கு அப்படிலாம் இதெல்லாம் போட்டீங்கன்னா செம சூப்பரா இருக்கும்.
இதெல்லாம் யூஸ் பண்றது. அதுவும் பிரைஸும் வந்து செம்ம கம்மி. ஸ்மெல்லும் வராதுல்ல ப்ரோ? இது வந்து பார்த்தீங்கன்னா யூரின் ஸ்மெல்ல அவாய்ட் பண்ணும். அதான் இவங்க செய்யக்கூடிய ஒரு வேலை இதோடது. இதுல இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டருக்கான ஊஞ்சல் இருக்கு. இது பாருங்க, இதெல்லாம் வந்து செட்டப்ல ரெடி பண்றதுக்கு யூஸ் பண்ண ஒரு இது. இது மாதிரி சின்ன சின்ன டாய்ஸ் எல்லாமே நீங்க இருக்கு. அதுக்கு இந்த மாதிரி சீசா யூஸ் பண்றது இல்ல செட்டப்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து அவங்களோட அந்த ஏவியரி செட்டப்ல யூஸ் பண்றதுக்காக வைக்கிற திங்ஸ். இது எல்லாமே நான் இதை காட்டாது, இன்னும் நிறைய இருக்கு சரிங்களா. அதுவும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்க்கலாம். இப்படியே வந்துருங்க. இப்போ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்ஸ்டருக்கான சப்ளிமெண்ட்ரி இல்ல ப்ரோ. நிறைய ஆம்ஸ்டர் வந்து வீக் ஆகுது அப்படி இப்படிலாம் கம்ப்ளைண்ட் நிறைய வருது. அதனால பாத்தீங்கன்னா ஆம்ஸ்டருக்கான ப்ரோட்டீன்ஸ் இருக்கு, ஆம்ஸ்டருக்கான கால்சியம் இருக்கு, ஆம்ஸ்டருக்கான மல்டி விட்டமின் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல். ஆம்ஸ்டர் 3 இயர்ஸ் வருது, அதே குட்டி எல்லாமே வந்து அதுவே சாப்பிட குட்டியை எடுத்து டேக் கேர் பண்ணி மாதிரி அப்படிலாம் கம்ப்ளைண்ட்ஸ் வரது எல்லாமே சால்வ் பண்ணி கொடுத்துரும். அதே மாதிரி இந்த வெட்டைல் ப்ராப்ளத்தை எல்லாமே சால்வ் பண்ணிடும் ப்ரோ. இது வந்து மல்டி விட்டமின். ஆமா, மல்டி விட்டமின். எப்படி நம்ம கொடுக்கறது? இது வந்து பாத்தீங்கன்னா பவுடரா இருக்கும். இது ஏன்னா ஸ்பூனும் அது கூட கொடுத்துருவோம். அது ஸ்பூன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து நீங்க வாட்டர்லயும் மிக்ஸ் பண்ணலாம். அதுக்கான ஃப்ரூட்ஸ் அதுக்கான ஃபுட்ஸ்லயும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும். ஆமா, இது வந்து பவுடர் மாதிரி இருக்கும். பவுடர் ஃபார்மேட். பவுடர் தான் எப்பயுமே வந்து வேல்யூவான ஒரு விஷயம். பவுடர் லிக்விட் கொடுக்கறதோட இது கொடுக்கறதுனால அந்த எல்லாமே எந்த அது கிட்ட இருக்க டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே கிளியர் பண்றோம். எப்பயுமே அவங்க ஆம்ஸ்டர், ஏன்னா ஆம்ஸ்டர் பாத்தீங்கன்னா பிரைஸ் கம்மியா இருந்தாலுமே அது வந்து அவங்க கூட ஃப்ரெண்ட்லியா பெட் ஆயிடுச்சு. அப்ப ஏன்னா எல்லாமே கூண்ல இருந்தே வச்சு வளர்க்குறோம். இவங்களுக்கு இது நேச்சுரலா இல்ல, கூண்லயே பிறந்து கூண்லயே வளர்ந்து திருப்பி கூண்லயே கூட்டி போட்டு அப்படி வர்றதுனால அவங்களுக்கு தேவையான நம்ம தான் கொடுத்தோம். அதான் மெயினான. ஆமா, அதான் மெயினான. நம்ம வளர்க்கும் போது நம்ம தான் மெயினான ஒரு இது. ஆமா, கம்பல்சரி நம்ம கொடுத்தாகணும். அதே மாதிரி வெறும் இவங்களுக்கு ஆம்ஸ்டருக்கு மட்டும் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா சுகர் கிளைடருக்கும் இருக்கு. சுகர் கிளைடர் தாங்க, சுகர் கிளைடருக்கும் அந்த 3 இது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்பீசிஸ்க்கு ஏற்ற மாதிரி அங்க வேல்யூ மாறும். உள்ள அதுக்கான வேல்யூ டோசேஜ் இது. ஆனா இது வந்து சப்ளிமெண்ட். இதுல மல்டி விட்டமின், கால்சியம், புரோட்டீன் அந்த மாதிரி இருக்கு. கால்சியம், புரோட்டீன். இது அதே மாதிரி எஜ்ஜாக்கும் நம்ம வச்சிருக்கோம். எஜ்ஜாக்கு புரோட்டீன் லெவல் கம்பல்சரி அதிகமா தேவைப்படும். அதனால நம்ம எஜ்ஜாக்கும் நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். அதான் ப்ரோ, ஒரு ஸ்பீசிஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு குவான்டிட்டி மாறும் ப்ரோ. அதான் மெயினான ஒரு இது. இதுலயே மல்டி விட்டமின் இருக்கு, புரோட்டீன் இருக்கு, கால்சியம் இருக்கு. அதான் மெயினான ஒரு விஷயம். என்ன ஒரு இதுனா அப்பதான் குட்டி கவுண்ட் போடுவோம். அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க 3மே வந்து மில்க் ப்ரொவைட் பண்ற அனிமல். ஓகே. அப்ப அப்படி இருக்க மாதிரி என்ன பண்ணணும்னா அதுக்கு வந்து கால்சியம் இருந்தா தான் மில்க் நல்லா ப்ரொடியூஸ் ஆகும். அப்ப ப்ரொடியூஸ் பண்ணும்போது அதோட குட்டியும் வந்து பார்த்தோம்னா ஹெல்தியா இருக்கும். அதான் மெயினான ஒரு பாயிண்ட். இது மாதிரி வேற எங்கேயும் கிடைக்காது ப்ரோ. ஆமா ப்ரோ, ஏன்னா என்கிட்ட தான் ப்ரோ டவுட் எல்லாம் கேக்குறாங்க. அதுக்கு நான் எப்பயுமே மெடிசனே கொடுத்துன்னு இருக்க முடியாது. மெடிசன் கொடுக்கறதோட முன்னாடி மெடிசன் எடுத்துக்காமலே அது பண்ணும். இது மெடிசன் கிடையாது, இது மெடிசன் கிடையாது, இது சப்ளிமெண்ட்ரி. இது அதனால மெடிசன் வந்து இதுக்கு இதுவே ஆகாது. எப்பயுமே வந்து நம்மளோட ஃப்ரெண்டுன்னு சொல்றது பெட்டு தான். அதை வந்து ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்றது. ஹெல்த்தியாவும் அவங்க இருக்கிறது எல்லாமே கிடைக்கும் அவங்களுக்கான, அதுக்காக யூஸ் பண்ற ஒரு மெட்டீரியல் இது எல்லாம். ஆக்சுவலா சிக் ஆனதுக்கு அப்புறம் நம்ம மெடிசன் யூஸ் பண்றதை விட அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சப்ளிமெண்ட் கொடுத்தோம்னா அது நல்லா. ஆனா அதே மாதிரி சிக் ஆகுது, வீக் ஆகுது, அப்பயே கொடுத்துட்டாலும் அது கியூர் ஆயிடும். அது கியூர் ஆயிடும். அதான் மெயின், அதுதான் தான். அதனால நம்ம இஷ்யூஸால தான் அவங்க வந்து பெட்டை வந்து இழக்கிறதுக்கான காரணமே. அது மாதிரி இழக்காமலே முன்னாடியே நம்ம வச்சுக்கிறதுக்கான எடுத்துட்டு வந்திருக்க ஒரு சொல்யூஷன் தான் இதெல்லாம். ஓகேவா, ஆன்சர் போயிடலாம். அப்படியே ஆம்ஸ்டர்ஸ்க்கு கிளைடருக்குலாம் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் ட்ரீட்ஸ். ஏன்னா இவங்களாம் ஹை பட்ஜெட்ல வருதுன்னா ப்ரோ அவ்வளோ அதிகமாக இருக்கு ரேட்லாம் கேட்குறாங்க. ஆனால் செம்ம லோ பட்ஜெட் ட்ரீட்ஸ்லாம் எடுத்துட்டு வந்திருக்கும். இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா நம்ம கிட்ட ட்ரெயின் பண்ணி ஃப்ளை பண்ணி வருது. ஆம்ஸ்டர் குடுக்குன்னு ஓடி வந்து நம்ம கிட்ட இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொடுத்தா நம்ம வந்து அவங்க கிட்ட இது பண்றது. ஏன்னா அவங்களும் ஆமா வெறும் செம்ம லோ ப்ரைஸ் இது. அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்பதான் நம்ம கிட்ட வந்து நம்மள வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுவோம். ஆமா, அதுக்காக ட்ரீட்ஸ் கூட டாக் கேட்டகரியில ட்ரீட்ஸ் பாத்துருப்பீங்க. அந்த மாதிரி இது நம்ம கூட நல்ல மிங்கிள் ஆகும். ஆமா, அந்த மாதிரி ட்ரீட்ஸ் அது நல்ல டைம் ஆகுது. அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா Dress ஃபீமேலுக்கும் இருக்கு, மேலுக்கும் இருக்கு. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா ஆம்ஸ்டருக்கானது. ஆம்ஸ்டருக்கும் கிளைடருக்கும் யூஸ் பண்ணலாம். ஆமா, அதே மாதிரி ஷூ கிளைடருக்கு ஹார்னஸும் இருக்கு நம்ம கிட்ட, பாடி பெல்ட் போடுறது. அது ஆம்ஸ்டருக்கு யூஸ் பண்ண அதையும் காட்டுறேன். இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ் அது வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் வரேன். இது பாத்தீங்கன்னா ஹார்னஸ். இது வந்து அந்த வந்து கிளைடருக்கு யூஸ் பண்ணலாம். பிளஸ் இது வந்து கவர்ல வரும். 3 இது வரும், 3 பாடி பெல்ட் வரும் இது கூட. அது வந்து பாத்தீங்கன்னா குட்டி, செமி அடல்ட், அடல்ட் ரீச் பண்ணாம கிளைடருக்கு யூஸ் பண்றது. ஆம்ஸ்டருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா பிளாக் கலர், பிரவுன் கலர் இருக்கு இதுலயே நம்ம. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஷோ கிளைடர், ஆம்ஸ்டர் எல்லாம் வெளியே எடுத்துட்டு போறதுக்கான பேக். இது பேக்
அதுலயே வந்து 2 சைஸ் இருக்கு ப்ரோ. இது ஒரு சைஸ், இது ஒரு சைஸ். 2 சைஸ் பேக். இது வந்து பாத்தீங்கன்னா இங்க ஓபன் பண்ணிக்கலாம். இங்கேயும் வென்டிலேஷன் இருக்கும். இதுக்கு 2 பக்கம் வென்டிலேஷன் இருக்கும். ஆனா இந்த மாதிரி பார்க்கிங் போறதுக்கு, மாலுக்கு நேத்து போறதுக்கு அவங்க எல்லாம் பயங்கரமா யூஸ் ஆகும். பாத்தீங்களா? அதே சைஸ் இருக்கு, பெருசு சின்னதுன்ற மாதிரி 2 சைஸ் இருக்கு. ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கு. மெயினா யார் யாருக்கு என்னென்ன கலர் பிடிக்குதோ அந்த கலர்ல எடுத்துட்டு போலாம் அவங்களுக்கானது. ஷோக் லைட்டுக்கு டாய்ஸ் ப்ரோ. இது எல்லாமே அந்த செயின் டாய்ஸ் எல்லாம் பாத்துருப்பீங்க. நம்ம ட்ரெண்டிங் ஆன வீடியோலாம் செயினை பிடிச்சி மேல ஏறி கப்பல்ல இருந்து கிளைட் பண்ணி வரும். அந்த மாதிரியான டாய்ஸ் இது எல்லாமே. இது எல்லாமே டாய்ஸ். நம்ம இட டாய்ஸ்லயே எப்பயுமே இருக்கும். டாய்ஸ் எல்லாமே இது எல்லாமே இருக்கும். நிறைய இருக்கு. ஸ்டாக்ஸ் கம்பல்சரி இருந்துட்டே இருக்கும் அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே. அதனால டாய்ஸ் வந்து ஷோ கிளைடருக்கு நிறைய பேர் கேட்டு இருக்கிறதுனால இது மாதிரி ஜம்பிங் ட்ரைனிங் பண்றதுக்கான டாய் இருக்கு இவங்களுக்கானது ப்ரோ. இதெல்லாம் பாத்தீங்கன்னா பவுச் ப்ரோ. அவங்க வந்து கேஜஸ்ல மெயின் பண்ண இப்போ வுட்டு மாதிரியே வரணும்னா வுட்டுல இருக்கு. அந்த செட்டப்புக்கெல்லாம் போடுவாங்க உள்ள ஏவடிக்கலாமே. அந்த மாதிரி செட்டப்புக்காக இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல் செட்டே வரும் உங்களுக்கு. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஹவுஸ் மேட்டு, இந்த கிளைம்பிங் ரோப்பு அதெல்லாம் ஃபுல் செட்டாக கொடுத்துருவோம். அதுமாதிரி செட்டாகவும் இருக்கு ஷோ கிளைட்டுக்கானது. தனித்தனியாக ஹவுஸ் வேணும் அப்படின்னாலும் ஹவுஸும் இருக்கு. இந்த மாதிரிலாம் ஹவுஸ்லாம் வேணும். அந்த மாதிரிலாம் சின்னதுலேருந்து பெருசு வரைக்குமே நம்ம கிட்ட கிடைக்கும். அதுக்கப்புறம் இது ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்க. இது எல்லாமே டிஸ்பிளே பீஸ் இது. ஆனால் இது எல்லாமே கவரில் வரும். இது எப்படி இருக்கு ஹேங்கிங் பண்ற மாதிரி பவுச். இதுல வந்து லேயரா இருக்கும். அதே மாதிரி கலர்ஸ் இருக்கு. இது எல்லாமே அதுதான். அதே சைஸும் பெருசு சின்னது அந்த மாதிரி சைஸ். ஆமா டிஃபரெண்ட் சைஸ்ல இருக்கும் இவங்களுக்கு லேயரா. எல்லாமே ஷோ கிளைடருக்கு மாற்ற ஒரு இது எல்லாமே. என்ன ப்ரோ அடுத்து டாக்ஸ்கான ஆக்சஸரி டாக் கேட்டுக்கான செக்ஷன் ப்ரோ. இது எல்லாமே ஃபுட் ப்ரோ. இந்த சைடு இருக்குது கிரேவி இருக்கு, 1/2 கிலோ பாக்கெட்டு, 1 கிலோ பாக்கெட்டு, 3 kg பாக்கெட்டு, அந்த மாதிரி வந்து அப்படியே 10 பேக்ஸ் எல்லாமே இருக்கும் மூட்டை மூட்டையா. அதுவும் நம்ம இடம் கிடைக்கும். அதுக்கப்புறம் அவங்கள ட்ரெயின் பண்றதுக்கான பிஸ்கெட்ஸ் எல்லாமே பிஸ்கெட்ஸ். இது எல்லாமே பிஸ்கெட்ஸ் வச்சு ட்ரெயின் பண்ணலாம். அப்படி கிரேவிஸ்லாம் கொடுக்கும்போது நல்லா இருக்கும். இந்த மாதிரி கேக்கு, டாகுக்கான கேக்கு அந்த மாதிரிலாம் இருக்கும் நம்ம கிட்ட. இது இல்லாமல் கேட்டுக்கான கிரேவிஸ் இருக்கு. பிளஸ் பாத்தீங்கன்னா அவங்களுக்கான ஒரு மியாவு அப்படி என்னென்ன பிராண்ட் காமனா போதோ அந்த பிராண்ட்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட பியூர் பெட் மியாவ் எல்லாமே நல்லா இருக்கும். அது டூல்ஸ் ப்ரோ. அதுவும் நல்லா இருக்கும். ஃபுல்லா கேட்லயும் இருக்கு, டாக்லயும் இருக்கு. அவங்க இது எல்லாமே இது எல்லாமே ஃபுட் இருக்குங்க இந்த செக்ஷனு. அப்படியே இந்த செக்ஷன் இப்படி வந்துட்டீங்கன்னா அவங்களுக்கு தேவையான ஷாம்பு, அதுக்கப்புறம் டிக் பவுடரு, அதுக்கப்புறம் கெனன் வாஷு, அப்படி ஃபோம் ஷாம்புன்றது தண்ணி இல்லாம யூஸ் பண்ற ஒரு ஷாம்பு அது இருக்கு. அதுக்கப்புறம் பாக்குறப்போ அவங்களுக்கு லிவர், இது வந்து டானிக் கிடையாது, லிவருக்காக சரியா சாப்பிட மாட்டேன் அந்த மாதிரி இன்டெக்னா லிவர் இருக்கு. இந்த ஏர் ஃபால் ஆகுதுன்னுவாங்க, ஏன்னா ஏர் க்ரோத் இருக்க மாதிரி ஏர் கொட்டினே இருக்கு அப்படின்னா அதுக்கான ஃபுட்ல மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஏன்னா பவுல்ஸ் இது எல்லாமே பவுல் சின்னதுல இருந்து பெருசு வரைக்குமே பவுல் இருக்கு. பெரிய பெரிய பவுல் எல்லாமே பவுல்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்தீங்கன்னா அவங்களுக்கு ட்ரீட்ஸ். டாகுக்கு போன் இருக்கு, கேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரீட் அது மாதிரி ட்ரீட் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இதெல்லாமே டாய்ஸ் எல்லாமே கேட்டுக்கும் சரி டாகுக்கும் சரி டாய்ஸு. அப்படி கோமிங் சீப்பு, அப்படி கட் பண்ணுறது எல்லாமே. ஆமாம் நெயில் கட்டுறது இதெல்லாமே டாய்ஸ். இது இன்சைட் எல்லாமே ரோப் இருக்கும். நெக்கு ரோப்போட இருக்கும். காமனாக காலர் வேணாலும் செயினில் இருக்கு ரோப்பு. பெரிய பெரிய டாக்கான ரோப்பு அந்த மாதிரியும் கிடைக்கும் இந்த சைடு. இது எல்லாமே பாடி பெல்ட்டு அந்த மாதிரி எல்லாமே இங்கே கிடைக்கும். இப்போ டாகுக்கு தேவையான இது இருக்கும். அப்படி இந்த மாதிரி நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு போகிறீங்க அதுக்கெல்லாமே யூஸ் ஆகும். இது எல்லாமே அந்த டிஷ்யூ யூஸ் பண்ணுவாங்கல்ல வெட்டா, அதுக்கு தான் இது பண்ணுறது. அந்த இதுவும் கிடைக்கும். அதனால் கேட்டுக்கு டாகுக்கும் வந்தாலுமே தேவையானது கம்பல்சரி கேனன் ஃபுட் ப்ரோ. இது வந்து நம்ம டாகுக்கெல்லாம் சில பேர் கேட்டு வருவாங்க, அதுக்காக வச்சுருக்கோம். அதனால பெடிகிரி அவங்களோட பெடிகிரியோ இருக்கும், டூல்ஸோ இருக்கும், ராயல் கேனனும் இருக்கும். அது மாதிரி ஃபுட்டும் கிடைக்கும், டாய்ஸும் கிடைக்கும், ரோப்ஸ் நீட்ஸ் எது இருக்கோ டேக் காட்டுக்கானது கம்பல்சரி நம்ம பிகே பெட் பேரடைஸ்ல இருக்கும் இருந்தாலுமே. ஹாய் ப்ரோ. என்ன ப்ரோ ஷாப் ஃபுல்லா சுத்தி பார்த்தே நான் டயர்ட் ஆயிட்டேன். என்ன ப்ரோ இல்லன்னு சொல்லுங்க. மொத்தம் ஷாப்ல எல்லாமே இருக்கு. ஓகே, எப்படி இருந்தது ஷாப்பு ப்ரோ? உண்மையிலே இது ஒரு பாரடைஸ், பெட்ஸ்க்கான பாரடைஸ். உண்மையிலே பேர் வச்சிருக்கீங்க நிஜமா. அதே மாதிரி நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா லைவ் ஐட்டம் பிளஸ் எக்ஸசைஸ் ஐட்டம் கம்பல்சரி கிடைக்கும். நம்ம பாரடைஸ் எங்க இருக்கு, அதுவும் நம்ம பிகே பெட் பாரடைஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னையில லொக்கேட் ஆயிருக்கு. சென்னையில இருக்கஞ்சேரி ஐ ரோடு, அதுவும் பாத்தீங்கன்னா மூலக்கடை ஜங்ஷன். நீங்க கூகுள்லயே வந்து பாத்தீங்கன்னா பிகே பெட் பாரடைஸ்னு போட்டீங்கனாலே எல்லா டீடைல்ஸும் இருக்கும். கான்டாக்ட் நம்பர் பாத்தீங்கன்னா நம்ம கூகுள்லயே இருக்கும். நம்ம ப்ரோ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருவாரு. அது அப்படியே நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணி
நேர்ல வரவங்க நேர்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாதவங்க பாத்தீங்கன்னா நம்ம டிரான்ஸ்போர்ட்டும் இருக்கு, டிரான்ஸ்போர்ட்டும் கொடுத்துடலாம். ஆனா சண்டேல இருக்கவங்க மட்டும் மோஸ்டா கால் பண்ற அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா மார்க்கெட்ல இருக்கனால கஸ்டமர்ஸ் இது பண்ணா டைரக்டா வந்துடுங்க. வந்துட்டு இப்ப வெளியே இருக்கவங்க மட்டும் மண்டே டு வந்து சாட்டர்டே வரைக்கும் டிரான்ஸ்போர்ட் போடுறத பாத்துங்க. சண்டே என்ன டிரான்ஸ்போர்ட் போட முடியாது, அதான் ஒரு மெயினான ஒரு இது. சரிங்களா? வீடியோ பாக்குறவங்க டைரக்டா என்னைய மாதிரியே வந்து விசிட் பண்ணுங்க. நான் சொல்லாம தான் வந்தா உண்மையிலே அவரோட கேட்டுப்பாங்க. நீங்களும் அதே மாதிரி சொல்லாம வாங்க. உங்களுக்கு ஃபுல்லா சுத்தி பாருங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க. பிரைஸ் எல்லாமே அஃபோர்டபுள் பிரைஸ் தான். ஹை பிரைஸ் அவர் எப்பயுமே வச்சு வைக்கிறது கிடையாது. சரிங்களா? மார்க்கெட்லயும் சரி, ஷாப்லயும் சரி. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துட்டேன், கேட்டேன். உங்களுக்கு கால் பண்ணி அவர்கிட்ட கேளுங்க. அவர் வந்து உங்களுக்கு பெஸ்டா பண்ணி கொடுப்பார்.